ஒரு கை கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ மட்டரும் பலாக்கொட்டையும் வச்சு பிரியாணி பண்ணுறோம். இப்போ நான் இதில் 2 பட்டை, 2 இலை, 2 கிராம்பு, 2 வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கேன். 2 போட்டு தாளிச்சிருக்கேன். கொஞ்சமாக ஒரு பிடி கொத்தமல்லி தழையும் போட்டிருக்கேங்க. வெங்காயம் வேகட்டும். வெங்காயம் நல்லா வந்துருச்சுப்பா. பிரியாணிக்கு மட்டும் இந்த மாதிரி நல்லா பொறுமையாக ரெட்டாக வாங்குற வரையிலும் வறுத்துக்கணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சு தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, அரை ஸ்பூன் மஞ்சள்தூளும் 1 ஸ்பூன் உப்பும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து தக்காளி நல்லா வேகட்டும். தக்காளி வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டரையும் பலாக்கொட்டையும் போட்டுருவோம். ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்து வச்சுருக்காங்க, அதையும் போட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா, நம்ம போட்ட மசாலா எல்லாம் வெந்துருச்சுங்க. நல்லா இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து நல்லா 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம். அரிசி எடுத்து கழுவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேங்க. அதை இப்போ போட்டுக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா மசாலாவோட அதை கிளறி விடணும். மசாலா எல்லா பக்கம் படுற மாதிரி கிளறி விடணுங்க. இப்போ நல்லா எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி அரிசியில் கிளறி விட்டாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி. ரெண்டு கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இந்த மெஷர்மெண்ட் படியில் தான் நான் எடுத்திருந்தேன் அரிசி. இதில் 1 அரிசி எடுத்தேன், அதனால் இதிலே 2 தண்ணி ஊற்றிட்டு அவ்வளோதான்ப்பா. நம்ம இப்போ குக்கரை மூடி
குக்கரை மூடி 2 விசில் வச்சுருவோம். அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.